ஒரு மகிழ்ச்சியான மனிதன் என்பவன் குறிப்பிட்ட சில சூழல்களில் இருக்கின்ற ஒருவன் அல்ல, மாறாக குறிப்பிட்ட சில மனப்போக்குகளை கொண்டவன். அதாவது ஹாப்பியா இருக்கிற ஒரு மனுஷன் நான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது இல்லை. எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் நம்ம ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருந்தோம்னா நாம எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்க முடியும் அப்படின்னு ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புத்தகத்துல சொல்றாங்க. இந்த புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 40. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. இப்ப நீங்க ஒரு திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் போறீங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ என்னடா திங்கக்கிழமை வந்துருச்சா, என்னத்துக்கு எந்திரிச்சு கிளம்பி ஆபீஸ் போய் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? அதுவே ஒரு வெள்ளிக்கிழமை ஆபீஸ் போறீங்க, சனி ஞாயிறு உங்களுக்கு லீவு இல்ல, சனி ஞாயிறு திங்கள்னு அடுத்த 3 நாள் உங்களுக்கு லீவு தான். ஜாலியா ஏதோ ஒரு ஊருக்கு போக போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆபீஸ், அடுத்த 3 நாள் லீவு அப்படின்னா அன்னைக்கு காலையில் ஆபீஸ் போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? செம்ம ஜாலியா இருக்கும்ல. அதே ஆபீஸ் தான், அதே வேலை தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஹாப்பியா மகிழ்ச்சியா நம்ம வேலையை பார்ப்போம் இல்லையா? அதே மகிழ்ச்சியை எல்லா நாளுமே கொண்டு வாங்க அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி, எல்லா நாளுமே ஃப்ரைடே மைண்ட் செட்லயே ஒர்க் பண்ணுங்க. ஒரு கவிதை ஒன்று இருக்கு, வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை மோசமானது அப்படின்னு. நம்ம காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போறதே நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா வேலையே இல்லாத ஒருத்தருடைய திங்கட்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு கொடூரமா இருக்கும். நமக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, நமக்கு வேலை இல்லையே அப்படி நினைச்சாலே கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வோட ஹாப்பியான மைண்ட் செட்டோட இருங்க. சொல்றது ஈஸி, ஆனா என்னுடைய நிறுவனத்திலேயோ என்னுடைய அலுவலகத்திலேயோ நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். அங்கெல்லாம் ஹாப்பியான மைண்ட் செட்ல வேலையே பார்க்க முடியாது. எப்போதுமே ரணகலமா தான். நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவான மைண்ட் செட்ல போனாலும் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இதற்கு இந்த புத்தகத்துல ஆசிரியர் என்ன பதில் சொல்றாருன்னா, இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ பட் ஹவ் யூ ரியாக்ட் டு இட் தட் மேட்டர்ஸ். ஒரு மோசமான சூழ்நிலையை அவங்களால உருவாக்க முடியும், ஆனா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அப்பவும் நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்ல நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மோசமான சூழ்நிலையை ரொம்ப மோசமா இல்லாம மாற்ற முடியும், இல்ல நல்ல நிலைமையா மாற்றக்கூடிய சக்தி கூட நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பாண்டவர்களை சூதாட்டத்தில் கௌரவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. மொத்த ராஜ்யமும் இப்போ துரியோதனன் கையில தான் இருந்தது. பாண்டவர்கள் தங்களுடைய அத்தனை உடைமைகளையும் இழந்து 12 வருஷம் காட்டுல வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனா காட்டுல வாழ்ந்த அந்த 12 வருஷமும் பாண்டவர்கள் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க. ஆனா சகல வசதிகளோட அரண்மனையில வாழ்ந்த துரியோதனன் 12 வருஷமும் நிம்மதியே இல்லாம இவங்க எப்ப திரும்பி வருவாங்க, அப்போ போர் நடக்குமா, அந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மோசமான மனநிலையில இருந்தாங்க. நம்ம மிகப்பெரிய அரண்மனையில வாழ்ந்தாலும் இல்ல காட்டுல வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. நாம நினைச்சா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். எப்போதும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு 2 வீலர் இல்ல கார் ஓட்டுறீங்க. ஆரம்பத்துல ரொம்ப கவனமா கிளச்சை பிடிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போடணும், லைட்டா கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கவனமா பண்ணுவீங்க. ஆனா நாளாக நாளாக அந்த பைக்கு காரு உங்க கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இதையெல்லாம் அசால்ட்டா பண்ணுவீங்க. நீங்க வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தா கூட கவனமா வண்டி ஓட்டுவீங்க இல்லையா? அது தன்னிச்சையாவே நடக்கும். ஏன்னா வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல, ஆள் மனதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு நிலையில இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா இருக்கணும், நம்ம பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஆள் மனசுல பதிய வைக்கணும். எப்போ எது நடந்தாலும் நீங்க பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணணும். நம்ம ஏன் இப்படி ஒவ்வொரு நாளுமே பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கணும் அப்படின்னா, நம்ம கண் முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம கண் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு சரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல நம்ம இருந்தாதான் அந்த வாய்ப்பை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னத்த வாழ்ந்து என்னத்த வேலை பார்த்து அப்படின்னு ஒரு சோகமான மனநிலையில இருந்தா கூட, இல்ல நியூட்ரலா இருந்தா கூட, நம்ம கண் முன்னாடி நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டுருவோம். அதனாலதான் எப்போதுமே அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருங்க. எனக்கெல்லாம் எப்போதும் நல்லதுதான் நடக்கும், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஆனா பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தா வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியும். வாய்ப்புகளை பார்த்ததும் இமீடியட்டா நீங்க ஆக்ஷன்லயும் இறங்கணும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது. டேக் ஆக்ஷன் நவ், வெயிட்டிங் ஃபார் த
பெர்ஃபெக்ட் மொமெண்ட் லீட்ஸ் டு ப்ரொகாஸ்டினேஷன். ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக அதற்கான ஆக்ஷன் ஐட்டம்ல இறங்கிடுங்க. ஒரு பர்ஃபெக்டான சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். உதாரணத்துக்கு அமேசானுடைய ஓனர் 1990 காலகட்டத்தில் ஒரு கட்டுரை படிக்கிறாரு. இன்டர்நெட்டோட வளர்ச்சி 2300 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு. உடனே அமேசானோட ஓனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்போ இன்டர்நெட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும், ஆன்லைன்ல புத்தகங்கள் விற்கலாம் அப்படின்னு யோசிச்சு Amazon.com ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவரு கிட்டத்தட்ட உலகின் 2வது மிகப்பெரிய பணக்காரனா மாறி இருக்காரு. வெறும் புத்தகங்களை விற்கக்கூடிய ஒரு இணையதளமா அவர் ஆரம்பிச்ச விஷயம்தான் இப்படி ஆலமரமா வளர்ந்துருக்கு. உடனே செயல்ல இறங்குனது தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்றாரு. அதே மாதிரி கெவின் அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு அவங்க போட்டோவை இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அழகா எடிட் பண்ணி கொடுக்குறாரு. நிறைய நண்பர்கள் இது நல்லா இருக்கே, இதே மாதிரி எனக்கும் பண்ணி கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கா பண்ணி தரதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆப் மாதிரி ஆரம்பிச்சு இதுல உங்க போட்டோவை அப்லோட் பண்ணீங்கன்னா அது உங்களை ஃபில்டர் பண்ணி இன்னும் அழகா காட்டும் அப்படின்னு போட்டோ ஷேரிங் ஆப்பா தான் ஆரம்பிச்சாரு. அதுதான் இன்ஸ்டாகிராம். ஆரம்பத்தில் வெறும் உங்கள் ஃபோட்டோவை அதில் போட்டுக்கலாம், அது ஃபில்டர் பண்ணி உங்களை இன்னும் அழகாக காட்டும். இந்த மாதிரி ஒரு ஆப்பாக தான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் அது பயங்கரமாக வளர்ந்தது. ஃபேஸ்புக் நிறுவனம் அதை $1 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. தனக்கு தோணின விஷயத்த உடனே ஒரு ஆப்பாக மாற்றலாம் அப்படின்னு செயலில் இறங்கினது தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தோட சீடியை வாடகைக்கு எடுத்து படம் எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கடையில ஒரு படத்தோட சீடியை வாடகைக்கு எடுக்கிறாரு ஒரு நண்பர். ஆனா திரும்ப அந்த சீடியை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு மறந்துடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுக்கறாரு. அதனால லேட் ஃபீஸ் $40 அப்படின்னு ஃபைனா போடுறாங்க. உடனே அவர் யோசிக்கிறார், என்னடா ஒரு 2 நாள் லேட்டா கொடுத்ததுக்காக லேட் ஃபீஸா அப்படின்னு. இந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு சீடிக்கும் பணம் வாங்காம, ஒவ்வொரு படத்துக்கும் பணம் வாங்காம மாசம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வச்சுக்கோங்க. மாசம் பணம் கொடுத்துடணும். ஆனா எத்தனை நாள் வேணா அந்த சீடியை வச்சுக்கலாம். அந்த சீடியை திருப்பி கொடுத்துட்டு அடுத்த சீடியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஓடிடி நிறுவனமா மாறி இருக்கு. மாசம் ஒரு பணம் கட்டிட்டு எத்தனை படத்தை வேணா பார்க்கலாம் அப்படின்னு இப்ப இருக்கு. இந்த மாதிரி நம்மகிட்ட லேட் ஃபீஸ் வாங்கிட்டானே அப்படின்னு அந்த கம்பெனியை பார்த்து திட்டிக்கிட்டே இல்லாம நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சாரு. உடனே செயல்ல இறங்கினாரு. அதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமா மாறி. அதனால எப்போதுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருங்க. நீங்க மோசமான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலோ இல்ல நியூட்ரலான மைண்ட் செட்ல இருந்தாலோ உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது. உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல உங்களை வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எப்போதுமே பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கும்போது தான் உங்க கண் முன்னாடி சில வாய்ப்புகள் தெரியும். அந்த மாதிரி வாய்ப்புகளை பார்த்ததும் உடனே செயல்லையும் இறங்குங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரையும் சொல்லுது. ஒரு மகிழ்ச்சியான மனிதன் என்பவன் குறிப்பிட்ட சில சூழல்களில் இருக்கின்ற ஒருவன் அல்ல, மாறாக குறிப்பிட்ட சில மனப்போக்குகளை கொண்டவன். Take action now. Waiting for the perfect moment lead to procrastination. Start with what you have. Positive attitude plus find the opportunity plus action. இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது.